நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, நமது இராணுவ படையானது தனது திறமைகளை அதிக அளவில் அதிகரித்து வருகிறது. உங்கள் அனைவருக்குமே தெரியும், நமது இராணுவ வீரர்கள் பிற நாட்டிற்கு உள்ளே நுழையும் போது கைகளில் துப்பாக்கிகளை வைத்திருப்பார்கள். இவற்றுக்கு ரைஃபிள்ஸ் என்று பெயர். வெவ்வேறு பிரிவுகளை சேர்ந்த இராணுவ வீரர்கள் வேறு நாட்டிற்குள் உள்ளே நுழையும் பொழுது ரைஃபிள்ஸ் துப்பாக்கிகளை கொண்ட இராணுவ வீரர்கள் அதிக அளவில் இருப்பர். அதே போன்று எரிகுண்டுகளை எரியக்கூடிய இராணுவர்கள் ஒரு சிலர் இருப்பர். அது மட்டுமில்லாமல் ஹவுச்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய கனரக துப்பாக்கிகளை இவற்றை ஏவுவதற்கும் இவற்றிலிருந்து குண்டுகளை உள்ளே வைத்து வெகு தொலைவில் உள்ள இராணுவ வீரர்களை எதிர்நாட்டு இராணுவ வீரர்களை ஓட விரட்டுவதற்கும் ஹவுச்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய துப்பாக்கிகளையும் பயன்படுத்துவார்கள். நண்பர்களே, இந்த ஹவுச்சர்ஸ் துப்பாக்கிகள் எவ்வாறு இருக்கும் என்பதை நீங்கள் இந்த படத்தில் தற்போது பார்க்கின்றீர்கள். இந்த ஹவுச்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த துப்பாக்கிகள் இவற்றையும் நாம் கன்ஸ் என்று கூறுகிறோம். கையில் வைத்து சுடக்கூடியவற்றிற்கு ரைஃபிள்ஸ் என்று கூறுகிறோம். தற்போது நமது நாட்டில் AK-203 என்று சொல்லக்கூடிய ரஷ்யாவின் அனுமதி பெற்று அந்த நாட்டின் இந்த துப்பாக்கிகள் தற்போது அதிக அளவில் நமது இந்தியாவிலே உற்பத்தி செய்யப்பட்டு தற்போது நமது நாட்டிற்கு வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த துப்பாக்கிகள் அதிகமான திறன் வாய்ந்தது. உலகத்திலே முதல் தரமான துப்பாக்கிகள் என்று சொல்லப்படுகிறது. ரைஃபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய AK-203 என்று சொல்லக்கூடிய துப்பாக்கிகள். நண்பர்களே, ஆக இந்த ஹவுச்சர்ஸ் என்பது ஒரு கனரக துப்பாக்கிகள் அல்லது கன்ஸ் என்று சொல்லலாம். இவற்றில் பல வகைகள் உள்ளன. மவுண்டட் கன் சிஸ்டம் என்று கூறுவார்கள். மவுண்டட் என்றால் இவை ஒரு 4 சக்கர அல்லது 8 சக்கர வாகனத்தில் பொருத்தப்பட்டிருக்கும். இவற்றிலிருந்து குண்டுகளை வைத்து இந்த குண்டுகளை ஏவும் பொழுது எதிர்நாட்டிற்கு உள்ளே சென்று அங்குள்ள இராணுவ வீரர்களை அழிக்கவோ அல்லது முக்கியமான இடங்களை அழிக்கவோ அல்லது இராணுவ வீரர்களை விரட்டவோ இந்த மாதிரியான ஹவுச்சர்ஸ்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அதே போன்று டோவ்டு கன் ஆர்டிலரி சிஸ்டம் என்றும் கூறுகிறார்கள். மற்றொரு ஹவுச்சர் வகையை சேர்ந்தது. இந்த டோவ்டு ஆர்டிலரி கன் சிஸ்டம் என்பது TAGS என்று கூறுவார்கள். டோவ்டு ஆர்டிலரி கன் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய இந்த துப்பாக்கிகள் தற்போது நீங்கள் படத்தில் பார்க்கிறீர்கள். இந்த துப்பாக்கிகள் வண்டிகளில் பொருத்தப்படாமல், நேரடியாக பொருத்தப்படாமல் இவை ஒரு இடத்திலிருந்து வைத்து அங்கிருந்து குண்டுகளை பொருத்தி எதிர் நாடுகள் மீது அந்த குண்டுகளை அனுப்புவார்கள். இந்த குண்டுகளை அனுப்பும்போது இவை ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு சென்று அங்கே வெடித்து பல வகையான தீப்பிழம்பை உருவாக்குவதால் அங்கே அழிவுகள் ஏற்படும். இந்த மாதிரியான டோவ்டு ஆர்டிலரி கன் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய ஹவுச்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த துப்பாக்கிகளை வைத்து நாம் குண்டுகளை எதிர பின்பு உடனடியாக இவற்றை வேறு இடத்திற்கு மாற்றிவிட முடியும். இவற்றை மாற்றுவதற்காக தனியாக வண்டி ஒன்று அருகில் நின்று கொண்டிருக்கும். நண்பர்களே, ஹவுச்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய மவுண்டட் கன் சிஸ்டம் என்ற ஹவுச்சர்ஸுக்கும், அதாவது வண்டியில் பொருத்தப்பட்டுள்ள கன் சிஸ்டத்திற்கும் தனியாக வைக்கப்பட்டு பயன்படுத்திய பின்னால் வண்டிகளில் பொருத்தி கொண்டு செல்வதற்கும் 2 வகையான வித்தியாசங்கள் உள்ளன. நண்பர்களே, டோவ்டு கன் சிஸ்டம் என்றால் அவை தனியாக இருந்து தனியான ஒரு கன் சிஸ்டம். அது குண்டுகளை எய்திய பின்பு மறுபடியும் அவற்றை வண்டிகளில் பொருத்தி மறுபடியும் வேறு இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். இவற்றை பயன்படுத்தும் போது நாம் எதிரிகளுக்கு தெரியாமல் ஒரு இடத்தில் ஒளித்து வைத்து கொண்டு கன் சிஸ்டத்தை மட்டுமே வைத்து பயன்படுத்த முடியும். நண்பர்கள், மவுண்டட் கன் சிஸ்டம் என்பது வண்டியிலே இருக்கும். அந்த கன் பொருத்தப்பட்டு இருக்கும். அந்த பொருத்தப்பட்ட கன்னை நாம் பல்வேறு விதத்தில் அந்த வண்டியை பயன்படுத்தி இயக்க முடியும். இயக்கிய பின்பு உடனடியாக அந்த வண்டியை ஸ்டார்ட் செய்து இந்த வண்டியில் பொருத்தப்பட்டுள்ளது அல்லவா அந்த கன் சிஸ்டம், இந்த கன் சிஸ்டத்தை உடனடியாக வேறு இடத்திற்கு வேகமாக சென்று விட முடியும். ஆகவே இந்த இடத்திலிருந்து நமக்கு குண்டுகள் வருகின்றது என்று அறிந்து எதிர் நாடுகள் இவ்வாறு தாக்கும்போது, மீண்டும் நம் மீது தாக்க ஆரம்பிக்கும் போது நாம் இந்த வண்டியை ஸ்டார்ட் செய்து வேறு இடத்திற்கு கன் சிஸ்டத்தை கொண்டு சென்று விட முடியும். நண்பர்களே, ஆகவே மவுண்டட் கன் சிஸ்டம் என்பது வண்டியிலேயே பொருத்தப்பட்டிருக்கும். டோவ்டு கன் சிஸ்டம் என்பது தனியாக அந்த துப்பாக்கி இருக்கும். அவற்றை பயன்படுத்தியவுடன் வேறு இடத்திற்கு கொண்டு செல்வதற்காக அருகிலுள்ள வண்டியில் மறுபடியும் பொருத்தி அவற்றை நாம் வேறு இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். நண்பர்கள், இது தவிர நாம் பல ஆண்டுகளாக 1999க்கு முன்னரே ஆராய்ச்சிகள் செய்து பினாக்கா ராக்கெட் சிஸ்டம் என்ற ஒரு சிஸ்டத்தை நாம் பயன்படுத்தியுள்ளோம். இந்த மல்டி பேரல் பினாக்கா ராக்கெட் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய இந்த சிஸ்டமானது 1999ஆம் ஆண்டில் கார்கில் போரில் நமக்கு பெருமளவில் உதவியது. இதன் மூலம் நாம் எதிர்நாட்டு இராணுவ வீரர்களை, நமது கார்கில் பகுதியில் உள்ளே நுழைந்த இராணுவ வீரர்களை நாம் விரட்டி அடிக்க இந்த
பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் சிஸ்டம் என்று அழைக்கக்கூடிய சிஸ்டத்தை நாம் பயன்படுத்தினோம் நண்பர்களே. இது சுமார் 45 முதல் 90 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய ஒரு ராக்கெட் சிஸ்டம். இந்த பினாக்கா மல்டி பேரல் என்பது ஒரு லான்ச்சரில் 12 ராக்கெட்டுகளை நாம் பொறுத்து வைக்க முடியும். இந்த 12 ராக்கெட்டுகளும் 44 செகண்டிற்குள் இந்த 12 ராக்கெட்டுகளுமே எதிர் நாடுகள் மீது வேகமாக செல்ல ஆரம்பிக்கும். ஆகவே அந்த இடத்தை உள்ள இராணுவ வீரர்கள் அல்லது முக்கியமாக இராணுவ ஆயுதங்கள் இருக்கக்கூடிய இடங்களை அழிக்கக்கூடிய வகையில் இந்த மல்டி பேரல் பினாக்கா ராக்கெட் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டது நண்பர்கள். மல்டி பேரல் பினாக்கா ராக்கெட் சிஸ்டம் மட்டும் இல்லாமல் இந்த பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் சிஸ்டத்தில் ராக்கெட்டுகள் பயன்படுகின்றன. ராக்கெட்டுகள் என்றால் நமது இந்திய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு என்னவென்று தெரியும். தற்போது படத்தில் பாருங்கள் நண்பர்களே. இந்த ராக்கெட்டுகள் சுமார் 32 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய அளவில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது 1999ஆம் ஆண்டில் கார்கில் போரில் நாம் பயன்படுத்திய போது இவை மேலே வெகு தூரத்திற்கு சென்று இலக்குகளை தாக்கக்கூடிய அல்லது இராணுவ இருக்கக்கூடிய இடத்தை தாக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக பயன்பட்டது. இந்த ராக்கெட்டுகளை அனுப்பும்போது நமக்கு வெகு தொலைவில் செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தது நண்பர்கள். இந்த 32 கிலோமீட்டர் வரை சென்ற இந்த பினாக்கா மல்டிபேரல் ராக்கெட் சிஸ்டத்தை 45 முதல் 60 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய ஒரு கன் சிஸ்டமாக, ஒரு ஹவுச்சர் சிஸ்டமாக, ஒரு ராக்கெட் சிஸ்டமாக இதை நமது DRDO நிறுவனம் மாற்றி அமைத்தது நண்பர்களே. ஆகவே பினாக்கா 1, பினாக்கா 2, பினாக்கா 3 என்ற வகையில் தற்போது 3வது வெர்ஷனும் தயாரிக்கப்பட்டு வருகிறது நண்பர்களே. அதேபோன்று பிரலே என்று சொல்லக்கூடிய மிசைல் சிஸ்டம், ஏவுகணை சிஸ்டமும் நமது இராணுவ வீரர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த பிரலே என்று சொல்லக்கூடிய இந்த சிஸ்டத்திலிருந்து மிசைல்கள் செலுத்தப்படுகின்றன நண்பர்களே. மிசைல்கள் ராக்கெட்டுகள் இரண்டிற்குமே வித்தியாசம் அதிக அளவில் உள்ளது. ராக்கெட் என்பது ஒரு குறிப்பிட்ட இலக்கினை நோக்கி சென்று அங்கு வெடித்து அந்த இடத்தில் உள்ள அசட்ஸ்கள், அதாவது இராணுவ சம்பந்தமான பொருட்களை அழிக்கக்கூடியது ராக்கெட் என்று கூறுகிறோம். ஆனால் மிசைல் என்றால் இவை குறிப்பிட்ட இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு அவற்றை அந்த இடத்திற்கு செலுத்தும் வகையில் அங்கே சென்சார்கள் மற்றும் இதர நேவிகேஷன் சிஸ்டம் அந்த ராக்கெட்டில் இருக்கும். இதை நாம் மிசைல்கள் என்று சொல்கிறோம் நண்பர்களே. மிசைல்கள் என்றால் மேலே சென்று ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வெடித்து சிதறக்கூடியது. ராக்கெட் என்பது நேரடியாக ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி சென்று வெடிக்கக்கூடியது. ஆகவே இந்த பிரலே மிசைல் என்பது ஒரு குவாசி பாலிஸ்டிக் மிசைல் என்று கூறுகிறோம். குவாசி என்றால் பாதி அளவில் பாலிஸ்டிக் சிஸ்டம். பாலிஸ்டிக் மிசைல் என்றால் என்ன என்பது நமது இந்திய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு நன்கு தெரியும். இந்த மிசைலானது நேரே மேலே உந்தப்பட்டு அங்கிருந்து இந்த ராக்கெட்டின் பவர், இதுவும் இந்த மிசைலும் ராக்கெட் மூலம் தான் செல்லும். அவற்றில் ராக்கெட்டை விட சில கைடட் சிஸ்டம், இந்த இடத்துக்கு தான் செல்ல வேண்டும், இவ்வாறு தான் வெடிக்க வேண்டும், அங்கே செல்லும்போது இவற்றின் திசையை மாற்றக்கூடிய அளவிற்கும் இந்த மிசைலில் வேண்டிய தொழில்நுட்பங்கள் இருக்கும். ஆகவே மேலே சென்றவுடன் அந்த ராக்கெட்டில் உள்ள எரிபொருள் தீர்ந்தவுடன் அது நேராக பூமியை நோக்கி புவியீர்ப்பு விசையின் காரணமாக அதிக வேகத்தில் சென்று அந்த இலக்கினை தாக்கி அளிக்கும் நண்பர்களே. இவ்வாறு செய்யும்போது இவற்றில் சென்சார்கள் மற்றும் ஏராளமான பொருட்களை பயன்படுத்தும் போது இவற்றின் விலை கூடுதலாக இருக்கும். இரண்டாவதாக இவை செலுத்தக்கூடிய பிரலே மிசைல்களை செலுத்தக்கூடிய லான்ச்சர்கள் மிக பெரிய அளவில் இருக்கும். அதே போன்ற மிசைலின் எடையும் கூடுதலாக இருக்கும். ஆகவே இவற்றை ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு மாற்றி அதிக தொலைவிற்கு கொண்டு செல்வது சற்று கடினமாக இருக்கும் நண்பர்களே. நமக்கும் சீனாவிற்கும் இடையே கடந்த 4 ஆண்டுகளாக பெரும் பிரச்சனைகள் நிலவிய போது இந்த பிரலே மிசைல் சிஸ்டத்தை நாம் பார்டரில் பாகிஸ்தானையும் சீனாவையும் நோக்கி வைத்துள்ளோம் நண்பர்களே. அதே போன்று மல்டிபேரல் பினாக்கா மல்டிபேரல் ராக்கெட் சிஸ்டம் 2 என்பதும் நமது பார்டரில் ஏற்கனவே நிறுத்தப்பட்டுள்ள நண்பர்களே. இவற்றில் கைடட் ராக்கெட்டுகள் உள்ளன. கைடட் ராக்கெட்டுகள் என்றால் குறிப்பிட்ட இடத்தை நோக்கி அனுப்பப்பட்டு அந்த குறிப்பிடத்தை சரியாக தாக்கக்கூடியது தான் நாம் கைடன்ஸ் என்று கூறுகிறோம். கைடட் ராக்கெட்டுகள், கைடட் மிசைல்கள் என்று கூறுகிறோம் நண்பர்கள். தற்போது நமது இராணுவம் என்ன செய்கிறது என்றால் பிரலே குவாசி பாலிஸ்டிக் மிசைல் சிஸ்டத்தை பயன்படுத்தும் போது அந்த மிசைலின் விலை அதிகமாகிறது, தயாரிப்பு செலவு அதிகமாகிறது. அதை பயன்படுத்துவதும் சற்று இராணுவ வீரர்கள் மிக விரைவாக அவற்றை தயார் செய்து ஒரு இடத்தில் வைத்து அனுப்புவது என்பது சற்று காலதாமதமாகும். ஆகவே விலையை குறைக்கவும் இந்த அவசர நிலையை கருதி உடனடியாக எதிரிகளை தாக்குவதற்கும் ஏற்ற வகையில் பிரலே சிஸ்டத்தை விட இந்த மல்டிபேரல் கைடட் ராக்கெட் சிஸ்டத்தை பயன்படுத்தலாம் என்று ஒரு முடிவு செய்துள்ளது. தற்போது நமது இந்திய ஆராய்ச்சி நிறுவனமான DRDO நிறுவனம்
என்ன செய்கிறது என்றால் இந்த 45 முதல் 90 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய கைடட் மல்டி பேரல் ராக்கெட் சிஸ்டம் பினாக்கா 2 என்பதனை சற்று தரம் உயர்த்தி 120 முதல் 300 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய ஒரு பினாக்கா மல்டி பேரல் சிஸ்டமாக மாற்றுகிறார்கள் நண்பர்களே. அரசு ஏற்கனவே அனுமதி அளித்து விட்டது. ஆகவே 120 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய மல்டி பேரல் பினாக்கா ராக்கெட் சிஸ்டத்தையும், அதே போன்று 300 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய மல்டி பேரல் பினாக்கா ராக்கெட் சிஸ்டத்தையும் நமது அரசு தற்போது தயாரிக்க அனுமதி வழங்கப்பட்டு விட்டது. இராணுவமும் 300 கிலோமீட்டர் தொலைவு சென்று தாக்கக்கூடிய பினாக்கா என்பதனை வாங்குவதற்கு தற்போது ஆர்டர் வழங்கும் நிலையில் உள்ளது நண்பர்களே. ஏனென்றால் பிரலே மிசைல் சிஸ்டத்தை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சென்று உடனடியாக அங்கு அவற்றை நிறுவி தாக்குவது என்பது சற்று கடினம். ஆகவே எதிரிகள் எங்கிருந்து இந்த மிசைல் வருகின்றன என்பதை கண்டுகொண்டு அவர்கள் அந்த இடத்தை நோக்கி தாக்கும் பொழுது நமது மிசைல் சிஸ்டம், லான்ச்சர்கள் மற்றும் நமது இராணுவ வீரர்களுக்கு பலத்த சேதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உள்ளது. ஆகவே ரிலே சிஸ்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவற்றுக்கு சப்போர்ட்டாக அவற்றை விட அதிக அளவில் குறைந்த செலவில் தயாரித்து பயன்படுத்தக்கூடிய பினாக்கா 3 மல்டி பேரல் ராக்கெட் சிஸ்டம், கைடட் ராக்கெட் சிஸ்டம் 300 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய இந்த சிஸ்டம் தற்போது நமது இராணுவம் பயன்படுத்த உள்ளது. இந்த ராக்கெட் மூலம் நாம் சாதாரண வெடிகுண்டையும் அணு குண்டையும் பொருத்தி நாம் எதிரிகளின் இலக்கினை 300 கிலோமீட்டர் வரை தாக்க முடியும் நண்பர்களே. இந்த 300 கிலோமீட்டர் வரை தாக்கும்போது அந்த எதிரி நாடுகளில் உள்ள இராணுவ வீரர்கள் கூடியுள்ள இடம், இராணுவ தளவாடங்கள் சேகரிக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ள இடம் மற்றும் விமான தளங்கள், அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான இடங்களையும் நாம் இந்த மல்டி பேரல் ராக்கெட் சிஸ்டம் பினாக்கா 3 என்ற சிஸ்டத்தின் மூலம் எதிரிகளின் இலக்கை மிக எளிதாக நம்ம நாட்டின் எல்லை பகுதியிலிருந்தே தாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளது நண்பர்களே. இந்த பினாக்கா 3 என்ற மல்டி பேரல் ராக்கெட் சிஸ்டமானது 300 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் பொழுது அவற்றினை நாம் வேண்டிய அளவிற்கு திசையை மாற்றுவதற்கும் இலக்கினை மிக குறிப்பாக சென்று தாக்கும் வகையிலும் அதற்கான கைடன்ஸ் சிஸ்டம் மற்றும் இதர சென்சார்களும் அந்த மிசைலில் பொருத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது நண்பர்களே. ஆகவே நமது இந்திய இராணுவ வீரர்களுக்கு தற்போது எதிரிகளை மிக எளிதாக ஓட விரட்டக்கூடிய அளவில் நம்மிடம் ஏராளமான பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் சிஸ்டங்கள் வாங்கி நமது இராணுவத்தில் சேர்க்கப்பட உள்ளது நண்பர்களே. அதே போன்று சீனா, ரஷ்யா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் தங்களது விமானத்திலிருந்து அதிக தொலைவிலிருந்து எதிர்கள் இலக்கை தாக்கக்கூடிய அல்லது பறந்து வந்து கொண்டிருக்கின்ற எதிர்களின் விமானங்களை 300 கிலோமீட்டர் வரை இருக்கக்கூடிய விமானங்களை, எதிர்நாட்டு விமானங்களை அழிக்கக்கூடிய வகையில் அல்லது 300 கிலோமீட்டரிலிருந்து வரக்கூடிய மிசைல்களையும் ஏவுகணைகளையும் அழிக்கக்கூடிய அளவிற்கான ஏவுகணைகளை ரஷ்யா, அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகள் வைத்துள்ள நண்பர்கள் தங்களது விமானத்திலிருந்து எதிரிகளின் இலக்கினை, எதிரி நாடுகளிலிருந்து வரக்கூடிய ஏவுகணைகளை 300 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து கொண்டே தன் உள்நாட்டில் இருந்து கொண்டே எதிரி நாடுகளிலிருந்து வரக்கூடிய விமானங்கள், ட்ரோன்கள், குரூஸ் மிசைல்கள், பாலிஸ்டிக் மிசைல்கள் போன்றவற்றை தாக்கி அழிக்க முடியும். அதே போன்று ஒரு ஏவுகணையை நமது இந்திய அரசும் தற்போது தயார் செய்து முடித்துவிட்டது. ஆகவே எதிர் நாடுகளிலிருந்து வரக்கூடிய விமானங்கள், குரூஸ் மிசைல்கள், ட்ரோன்கள் முதலியவற்றினை தாக்கி அழிக்கும் வகையில் நம்மிடமும் ஏர் டு ஏர் மிசைல், இதை ஏர் டு ஏர் மிசைல் என்று கூறுவார்கள். ஏனென்றால் ஒரு விமானத்தில் பொருத்தப்பட்டு நேரே விமானம் மேலே சென்று அந்த விமானத்திலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கினை தாக்கக்கூடிய அளவிற்கு, அது எந்த விதமான இலக்காக இருந்தாலும் சரி, தாக்கக்கூடிய ஏர் டு ஏர் மிசைல், வானிலிருந்து வரக்கூடிய இலக்குகளை தாக்கக்கூடிய ஏவுகணையையும் நமது DRDO நிறுவனம் தயாரித்து முடித்துவிட்டது நண்பர்களே. ஆகவே நமது இந்திய இராணுவம் தனது திறமையை எதிர் நாடுகளை சமாளிப்பதற்காக பல வகைகளில் தனது திறமையை உயர்த்தி வருகிறது நண்பர்களே. இது போன்ற இராணுவம் சம்பந்தமான செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். இந்த இன்றைய நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இதுபோன்ற இராணுவத்தின் வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.